பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததான். என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, பிஜேபியில எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். இப்ப மாற்ற பாரு. சொல்றியா தமிழிசைக்கா தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம்? காடி இவங்கிட்டு மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டாங்க. உன்னை எப்படி கோர்த்து வரேன்னு பாடுறா. பரட்ட 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 என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம்? சோசியல் மீடியால என்னெல்லாம் எங்க அக்காவை பத்தி கேவலமா பேசுவாங்க. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, பிஜேபியில எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். தமிழிசைக்கா தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம்? இல்ல சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாரு. அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா அல்வா கொடுத்தாரு. இன்னைக்கு தமிழிசை அக்கா அதிமுகவும் திமுகவும், தமிழிசை அக்கா கடவுள்பா, சிபிஆர் அண்ணன் ராஜாப்பா, முருகன்ஜி ராஜாப்பா, இந்த அண்ணாமலை தம்பி தான் சரியில்லைப்பா. நீ எதுக்கு வந்த அத சொல்றா? நான் சொல்லல. நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க. அதெல்லாம் இருக்கட்டும்னே. டேய், இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் எங்கடா திருடிட்டு இருந்த? ஆனா அது நேர்மறையான அல்வா தான். ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது. எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டிய அல்வா தான். அது எனக்கு சந்தோஷம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்துல நான் மரியாதை வாங்கி கொடுத்திருக்கேன். என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் அவங்க புகழ்ந்துதான் பேசணும். அதான் என்னுடைய சாதனை. என்னுடைய சாதனை அது. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. விட்டு 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 போறல விட்டு போ போ. எவ்வளவு அசிங்கமா எங்க தலைவர்கள் பேசுனீங்க. நோட்டா கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி. எங்கே பிஜேபி இருக்கு? யாரு? கலைஞர் கருணாநிதி ஐயா. இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அண்ணாமலைனால வளரல, இவங்கனால வளர்ந்துச்சு. சந்தோஷம். வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதல்ல, அதுக்கு தான் உயிரை கொடுத்துங்க நான் உட்கார்ந்துருக்கேன். 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தீரும். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர். எஸ், இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுங்க. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தீரும். துபாய்க்கு போறதுக்காக பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துருக்கான். யாரு ஏமாந்தது? இல்ல, அது வேற ஒருத்தர். அதுல பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெளிவே இல்ல. யாருக்கு பைத்தியம்? இல்ல, அது வேற ஒருத்தர். ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலே அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது. நாம இப்ப கிண்டப்படல. இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்டாங்க. ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்கல. வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். அதனால அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க, பேய்னு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம் இல்ல. என் தலைவர் நீ புகழ்றியல்ல, அது என் காலத்துல நான் கேட்கறேன்ல, அது எனக்கு போதும். குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த அரண்மனைக்கு வர்றேன். வர்றப்ப இதே எஃபெக்ட். உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. நான் ஒரு வாட்டி சொன்னா நீங்க 3 வாட்டி பேச சொல்லுவீங்கன்னா, இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சா பல தொகுதிகள் ஜெயிக்கப்படும் என்பதை வேளச்சேரி எனக்கு அச்சாரமிட்டு காண்பித்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி போடி. நிச்சயமாக இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளே இருந்து வரும் வார்த்தைகள். போடி. இப்படி உங்களோடு உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் பதவி எனக்கு பெரிதல்ல, பாரதிய ஜனதா கட்சியை ஆள வைப்பதுதான் எனக்கு பெரிது என்று உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. பகிர்வில் அதிகமாக பயனடைய போவது தமிழ்நாடு தான் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல இயலும். எப்படி 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 சார்
புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? ஏனென்றால் தமிழ்நாடு பெயரில் இல்லை, எங்கள் உயிரில் இருக்கிறது, உதிரத்தில் இருக்கிறது, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் எண்ணத்தில் இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்ததை விட அதிகமாக திருக்குறளை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உச்சரித்திருக்கிறார் என்று சவால் விடுகிறேன். உங்களால் மறுக்க முடியுமா? இப்படிதான் ஏதாவது மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு இருப்பார் சார் இவரு. இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என்று சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டிற்கான குறியீடான வேற எந்த மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்காத தமிழகத்திற்கு மட்டுமே குறியீடான செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது. இப்ப தமிழ்தானே பாராளுமன்றம். வணக்கம், உங்களை பார்த்தோன்னே திகிச்சு போயிட்டேன். செங்கோல் இருக்கும் பொழுது தமிழ் என்ற சொல் இல்லை என்று நீங்கள் எப்படி கேட்கலாம்? வேறு மாநிலத்தை சண்டை போட்டார்களா? அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனா ஏதோ பிஜேபியில கிண்ண மாதிரியும் அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்காரு. நான் இதுல சுகர், கேஷ்யூ நட்ஸ், கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸ்ஸையும் சேர்த்திருக்கேன். வாவ், ஃபார் மீ. எஸ், Thank you. ஆனா ஏதோ பிஜேபியில கிண்ண மாதிரியும் அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்காரு. காந்தா, தூள் பண்ணிட்டோம் இல்ல, தூள் எப்படியோ தப்பிச்சிட்டோம். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு, அதனால இந்த பிரிவிலை யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். நாளையிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும். மற்ற கட்சி மாதிரி நான் குடி குடின்னு சொல்ல மாட்டேன். மாநில தலைவராக இருந்தாலும் 3 மாசம் போய் படினா படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்க, கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயா உன்னுடைய எண்ணம். அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கு, பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். என்ன கொடுமை சார்! ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக 3 மாதம் வெளியே போகணுங்கிறாங்க, இதுவரை நடந்ததில்லை. அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்து விட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு செய்தியா உங்களுக்கு சொல்லிக்கிறோம். டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா, நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவடா. சோ நாளையிலிருந்து 2026க்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தொழில் புரட்சியில நம்பர் 1 இருப்பதற்கு, சமூக நீதியில நம்பர் 1 இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க ஒரு தலைவர். உதாரணத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுகவோட தலைவர், அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம். இங்க அப்படி இல்லைங்கண்ணா. அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் லீடர்ஷிப், அதுதான் பிஜேபியினுடைய இது. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ, அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும். மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க.
அது இந்த மாதிரி கட்சியில் அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிஜி அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்கிறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும். அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும், திமுக பயன்படுத்த போறது கிடையாது. அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல. அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார், இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா. 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4 பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும். மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். சரித்திரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. சோ பிஜேபியில ஒரு நல்லவர் இருக்காரு, ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார். அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீதான்டா சொன்ன, என்ன முதல்ல நானே செருப்பால அடிச்சுக்கணும். சாரி, நான் ஷூ தான் போட்டு வந்திருக்கேன். நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்வது, பிஜேபி வேறு கூட்டணியில் இருந்தனால பிஜேபியினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் பிஜேபிக்கே தெரியல. பாடத்தை நான் சொல்லுவேன். தனியா நின்னா நம்ம ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டியிருக்கோம். இனி வளர்ச்சி பாதையில இருக்கும். சென்னை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு ஏன் என் பக்கம் பாக்குற? சென்னை அந்த பக்கம், அப்படி பாரு, அந்த பக்கம் சொல்றீங்க. அண்ணாமலைனால வளரல, இவங்கனால வளர்ந்துச்சு. சந்தோஷம். வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதல்ல, அதுக்கு தான் உயிரை கொடுத்தீங்க. நான் உட்கார்ந்துருக்கேன். வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். அதனால அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க, பேய்னு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம் இல்ல. என் தலைவர் நீ புகழ்றியல்ல, அது என் காலத்தில் நான் கேட்கறேன்ல, அது எனக்கு போதும். யோ, மூடிட்டு இருக்கியா? டேய், மரியாதையா பேசு. அதனால் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சொல்றது என்ன தெரியுதுன்னா, பிஜேபி வளர்ச்சி அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் சகோதரர் கேள்வியிலிருந்து எனக்கு தெரியுது. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, உடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.